ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக என்கிட்ட எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், டெய்லி யூஸ்க்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பட்ஜெட்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. நான் இன்றைக்கி சொல்ல போகிற எல்லா ப்ராடக்ட்ஸும் 1000 rupeesக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். தென் பர்சனலாக நானும் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. பிகினிங் டைமில் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பிகினிங் டைமில் நான் பர்சனல் அப்போ என் கையில் காசு இருக்காது, மம்மி காசு டாடி காசு தான். ஸோ அதில் நான் என்ன வாங்கி லோன் பண்ணி என்ன கற்றுக்க முடியுமோ அப்படி நான் பண்ணி கற்றுக்கிட்டேன். இப்போ வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் நான் என்னோடய ப்ரைடுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரியலி சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் காமிச்சு அப்படியெல்லாம் நான் பண்ண போகிறதில்ல. நான் அதோட ஃபோட்டோ பக்கத்தில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐப்ரோஸ்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ஸ் பேலட்டும் வெட் அண்ட் ஒயிட் பேலட்டும் சூப்பராக இருக்கும். அதோட பிக்மெண்டேஷன், அதோட கலர் ஷேட்ஸ் எல்லாமே ஐப்ரோஸ்க்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் காஜலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாக்மி எல்லாருக்கும் தெரியும் லாக்மியோட பிக்மெண்ட் எப்படி இருக்குன்னு. தென் லாக்மிக்கு அடுத்து இன்னொன்று என்னென்னா சுகரோட பிராண்டாக இருக்க ஐலைனரும் சூப்பராக இருக்கும். தென் மஸ்காரா பார்த்துக்கிட்டிங்கன்னா மெபிலின், எனக்கு மெபிலின் ரொம்ப பிடிக்கும் மஸ்காராவில். தென் அதோட பிக்மெண்ட்டும் சரி, அதோட லாங் லாஸ்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மஸ்காரா ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அண்ட் ஃபாரெவர் 52 கூட ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். தென் காம்பேக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிட்மியோட காம்பேக்ட் சூப்பராக இருக்கும். அதுவும் நல்ல உங்களோட ஃபவுண்டேஷன் என்ன ஷேடோ அதே ஷேடுக்கு ஃபிட்மியில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகாது, போட்டிருக்க மாதிரியே தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஷில் நான் சொல்ல போகிற பேலட் மூணுமே ஹைலைட்டிங், கான்டோர், ப்ளஷ் மூணுமே ஃபிக்ஸாக இருக்கும். அது என்ன ப்ளஷ்னா சுகர் பிராண்டோடது. நான் இங்கே அதோட பிக் ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு ப்ளஷ் நீங்கள் வாங்கினீங்கன்னா போதும். மூணுமே ஹைலைட்டிங்கும் பண்ணிக்கலாம், மறந்துட்டியா ப்ளஷ்ஷும் போட்டுக்கலாம், தென் கான்டோரிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிக்கலாம். ஓகே, இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேல எது நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கனடா சூப்பராக இருக்கும். நான் பிகினர் சொன்னாங்க, பிகினரில் என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல பிராண்டாக, தென் இதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் என்ன யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்த்ததில்ல, நான் வாங்கி இது பண்ணி பார்த்ததில் ஹூடா பியூட்டியோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் நல்லா தான் இருக்கும், ஃபேஸ் கனடாவோட ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேவும் நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிப்ஸ்டிக் பொறுத்தளவு நான் எப்போவுமே இப்போ வரைக்கும் என் ப்ரைடுக்கு அப்படி இப்படி பெரிய பெரிய பிராண்ட்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. என்னோட லிப்ஸ்டிக் பேலட் எப்போவுமே ஸ்விஸ் பியூட்டியோடது லிப்ஸ்டிக் பேலட். அது நீங்கள் அட்டாச் பண்ணுற பாருங்கள், எல்லா ஷேட்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தென் உங்களுக்கு இந்த ஷேட்ஸ் வேண்டான்னு சொல்லி அதுலேயே 2 டைப் ஆஃப் பேலட்ஸ் வருது. ஒன்று லைட்டர் ஷேட்ஸாக இருக்கும், ஒன்று டார்க்கர் ஷேட்ஸாக இருக்கும். நான் ரெண்டுமே தான் வச்சுருக்கேன். ஏன்னா சில பேர் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடுறது தானே. அது உங்களோட ஸ்கின் டோனுக்கு என்ன மாதிரி ஷேட்ஸ் நல்லாயிருக்கும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா அதை செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. தென் லிப் லைனருமே ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் சூப்பராக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 12 ஷேட்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 12 ஷேட்ஸ் கிட்ட வரும். அதோட ஃபோட்டோவும் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து வாங்கிக்கோங்க. தென் என்ன சொல்லிட்டேன்னா தெரியலையே. ஓகே, நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன்.